பெரும்பாக்கம் அந்த இடத்துல ஒரு செய்தி வந்திருக்கு, நீங்கள் பார்த்தீங்களா? 40,000 பேருக்கு ஓட்டு இல்லைன்னு அந்த செய்தி சொல்லுது, ரைட்டா? அந்த செய்தி படித்து பார்த்தீங்கன்னா அதில் என்ன இருக்குன்னா, ஒரே வீட்டு நம்பரில் 200 பேர் குடியிருக்கிறதா இருக்கான். இந்த பூத் லெவல் ஆஃபீஸர்ஸ் அந்த லிஸ்ட்டை எடுத்துக்கிட்டு போய், இந்த வீட்டில் எங்கேயா 200 பேர் குடியிருக்காங்க தேடி அந்த 40,000 பேருக்கான ஃபார்ம்ஸை இஷ்யூ பண்ண முடியல. இது யாரோட தப்பு? தேர்தல் ஆணையத்தோட தப்பா? சொல்லுப்பா. எடுத்துக்கிட்டு போயிட்டாங்கப்பா ஃபீல்டுக்கு, 40,000 பேர் இல்லைப்பாங்க. அந்த செய்தி என்ன சொல்லுதுன்னா, 40,000 பேரின் வாக்குகள் பறிப்புன்னு அதில் இருக்குது. இப்போ நீ தான் பூத் லெவல் ஆஃபீஸர், என்ன பண்ணுவ? உன்கிட்ட கொடுத்துட்டாங்க இங்கே கலெக்டரேட்லேருந்து, உனக்கு உன்னோட ரிட்டர்னிங் ஆஃபீஸர் ஆர் போலிங் ஆஃபீஸர் வாங்கிட்டு நீ போய் டிஸ்ட்ரிபியூட் பண்ணாமல் இங்கே வரக்கூடாதுன்னு சொல்கிறாங்க. எப்படி டிஸ்ட்ரிபியூட் பண்ண சொல்லு? நம்ம இருக்க ஆள்கிட்ட கொடுத்துட்டு இல்லாத ஆள்கிட்ட என்ன சார் பண்ணுறது? என்ன தான் பண்ண முடியும்? அப்போ இவங்க இல்லைன்ட்டு நீ போய் ரிட்டர்ன் பண்ணுவேன். இப்போ 40,000 ஓட்டு கழிஞ்சிருவாங்க. இதில் என்ன தப்பு இருக்குது சொல்லு? நான் கலெக்டர் ஃபுல்லாக அழுத்தம் கொடுக்குறாங்களா சார்? அதை எனக்கு தெரியாது, அதை ஃபுல்லாக கொடுத்துருவானா? எப்படி கொடுப்ப? இந்த இடத்துல தான் திமுக ஆட்கள் உள்ளே பூந்து அந்த 40,000 பேரில் ஒரு 20,000 பேர் இதை ஃபில்அப் பண்ணி கொடுக்க முடியுமா? அதுக்கு தான் அந்த ஃபார்ம்லலாம் பார்த்தோன்னா பக்கத்துலேயே கரண்ட் ஃபோட்டோ ஓட்ட சொல்கிறாங்க. ஒரு இடத்துல 40,000 பேர் எப்படிப்பா காண போவாங்க? அதேமாரி நம்ம முதலமைச்சர் தொகுதியில், கொளத்தூர் தொகுதியில் 4,000 சொச்ச ஓட்டு, அவர் ஓட்டு கள்ள ஓட்டா சார்? அங்கே ஆளே இல்லையா? 200 ஓட்டு இருக்கான் ஒரு வீட்லேயும். இது மாதிரி பல தொகுதிகளில் சிக்கல் இருக்குது. இதை ஃபில்டர் பண்ணணுன்ட்டு தேர்தல் ஆணையம் சொல்லும்போது நம்ம எப்படி அப்ஜெக்ஷன் பண்ணுறது பாரு. நான் பிஜேபி ரொம்ப நேர்மையாக தேர்தல் ஆணையத்தை நடத்துதுன்ட்டுலாம் நான் சொல்ல வரல. தேர்தல் ஆணையத்தோட நேர்மையெல்லாம் நம்ம பார்த்துட்டு இருக்கோம். பட் இதை எப்படி அட்டாக் பண்ணுவோம், எப்படி தப்புன்னு சொல்ல முடியும் சொல்லு?